ஜீசஸ். ஜீசஸ்னா கிறிஸ்துவர்கள் கும்பிடுற கடவுள். அவரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்திருக்காரு. சரியா? 2000 வருஷம் அப்படின்னும் போது இப்போ வாழ்ற பிள்ளைங்கள்ல இருந்து 20 தலைமுறை முன்னாடி, அவ்வளோதான். வெறும் 20 தலைமுறை முன்னாடி தான். ஏன்னா இப்போதான் மனுஷங்கள்லாம் எப்படி இறந்துடுறாங்கன்னா 35, 40, 50, 55 வயசுல இறந்துடுறாங்க. அப்போல்லாம் 100 வயசு வரைக்கும், 100 வயசு தாண்டி தான் வயசானவங்கலாம் இறப்பாங்க. அதுதான் உண்மை. அப்படின்னு பார்த்தா வெறும் 20 பேரை தான் தாண்டி வந்து இங்கே உட்காந்துருக்கோம். ஜீசஸ் எங்கே இருக்காருன்னா நம்ம பக்கத்தில் தான் இருக்காரு. 20 பேர் தான். ஒருத்தனுக்கு 100 வயசுன்னு வைங்க. ஒருத்தனுக்கு 100 வயசுன்னு வச்சாலும் 20 பேரை தாண்டி தான் இங்கே வந்திருக்கோம். வெறும் 20 பேர் தான். நிஜமாவே சொல்கிறேன், வெறும் 20 பேரை தாண்டி தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். 20 தலைமுறை பேக்கில் போயிட்டு 21வது தலைமுறை தான் ஜீசஸோட தலைமுறை. ஜீசஸ் பிறந்தது அந்த 21வது தலைமுறையில் தான். அதுதான் உண்மை. அதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை ஜீசஸ் பைபிளில் போட்டிருக்கோம் 14 தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 14 பேரை தாண்டி தான் பிறந்திருக்காரு அவரு ஜீசஸ். அப்படின்றது என்னன்னா, அவர் 14 பேரை தாண்டி பிறந்தாலும் அப்போ இருந்தவங்க 500 வருஷம் 600 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கான். பழங்கால மனிதர்கள் 500 வருடங்கள் 600 வருடங்கள் 700 வருடங்கள் தான் வாழ்ந்திருக்காங்க. அவ்வளோ வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் வாழ்வு காலம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ 30 வயசுல வந்து நிற்குது. நிஜமாவே அதையும் தாண்டி கம்மியாகி 17, 18. ஏன்னா ஆக்சிடென்ட், மோஸ்ட்லி ஆக்சிடென்ட் கேஸு. நிஜமாவே ஒன்று ஆக்சிடென்ட் கேஸு, அப்படி இல்லைன்னா ஒன்று ஹார்ட் அட்டாக்கு. இதுதான். இன்னும் கிட்னி போயிடும், லிவர் போயிடும், ஏதாவது போயிடும். இப்போதைக்கு அப்படிதான். ஆமாம், அப்போ இருந்தவங்க வந்து 700 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இப்போல்லாம் நம்மலாம் 100 வயசு வரைக்கும் தாண்டதே பெரிய கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய கஷ்டம். 100 வயசு வரை நம்ம தாண்டுவோமான்றதே பெரிய கஷ்டம். நிஜமாவே அப்போ 500, 600, 700 வருடங்கள் தாண்டி, அப்போ அத்தனை வருடங்கள் தாண்டி அப்படி கணக்கு போட்டோம்னா ஜீசஸே கண்டுபிடிச்சிட்டாரு. அவரோட பிறப்பு எப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு. ஆதாம்ல பைபிளில் போட்டிருக்கோம். ஆதாம்லேருந்து ஜீசஸ் வரைக்கும் தலைமுறை இவ்வளவு தலைமுறை. இவருக்கு பிறந்திருக்காரு. ஜீசஸ்ல ஆதாம்ல இருந்து அவரோட பிள்ளைகள் அப்படின்னு கண்டுபிடிச்சு போட்டிருப்பாங்க பைபிள்ல. அதே தான் நம்ம பிறப்பையும் நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்ம தலைமுறையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா வெறும் 20 பேர் தான். 20 பேர் தான் நம்ம தலைமுறை. 20 பேர் தான். ஜீசஸ்ல இருந்து நம்ம தலைமுறை 20 பேர். வெறும் 20 பேர் தான். ஒருத்தனுக்கு 100 வயசுன்னு வச்சாலே 10 பேருக்கு 1000 வருஷம் போயிடும். இன்னும் ஒரு 20 பேர் வச்சாலே அது முடிஞ்சிடும். இப்போதைக்கு உனக்கு ஒரு தாத்தா பேர் தெரியும். என் அப்பன் பேரு ஞான சந்தோஷ். என் அப்பனுக்கு அப்பா பேரு கிறிஸ்தேரியார். என் தாத்தாக்கு அப்பா பேரு ஈஸ்வரியான். எனக்கே 3 தலைமுறை தெரியும். சரியா? என் அப்பனோட சேர்த்தா 4. நான் 4வதுன்னு வச்சுக்கலாம். நான் 4வது தலைமுறையில இருக்கேன். அந்த மாதிரி தான். இப்பவே 4 தெரியும் அப்படின்னும் போது இன்னும் 16 தான் தாண்டணும். இன்னும் 16 தாண்டி 17வதுல ஜீசஸ் இருக்காரு. அதுதான். அது என்னன்னா, ஜீசஸ் பொறுக்கும் போது நீ எங்க இருந்த அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நீ மீன்ஸ் உன்னோட தலைமுறை எங்க இருந்தது. என் தலைமுறை இந்த சுற்று வட்டாரத்துல திருநெல்வேலியில கூட இருந்திருக்கலாம். இல்லை, திருநெல்வேலியில இல்லாம 20 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்துல வேற எங்கேயாவது இருந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கும். ஏன்னா என் மூஞ்ச பார்த்தா தமிழ்காரி போன மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கும். தமிழ்நாட்டில் இங்கே எங்கேயாவது இருந்திருக்கலாம். அவ்வளோதான். அதே தான் எல்லாருக்குமே அப்படிதான். நான் தலைமுறையை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஜீசஸ் பிறக்கும் போது நீ எங்கே இருந்த அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். கிறிஸ்டியன்ஸ், இந்துக்கள் உன் சாமி பிறக்கும் போது நீ எங்கே இருந்தன்றத நீ கண்டுபிடிச்சிடலாம். நிஜமாவே அப்படி கணக்கு போட்டு பாருங்களேன். 20 பேர் முன்னாடி தான் இருக்கும். 20 பேர் முன்னாடி தான் ஜீசஸ் பிறந்திருக்காரு. 21வது முன்னாடி பிறந்திருக்காரு. ஜீசஸ் பக்கத்தில் இருக்காரு. அப்போ அவரே 14 தாண்டிட்டாரு அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, 14 தலைமுறை கழிச்சு நான் பிறந்திருக்கிறேன்னு ஜீசஸ் பைபிளில் போட்டிருக்கு. வெறும் எத்தனை பேரை தாண்டி இருக்கோம்? இங்கே ஒரு 20, அவங்க ஒரு 34. இல்லை, இங்கே ஒரு 20, அவங்க ஒரு 14. மொத்தம் சேர்த்து 34, 35, 36 பேரை தான் தாண்டி வந்திருக்கோம் இங்கே. அவ்வளோதான். உலகம் படைக்கப்பட்டு ரொம்ப வருடங்கள் ஆகலை. ரொம்ப மனிதர்கள் தாண்டலை. சுற்று வட்டாரத்தில் இங்கே திருநெல்வேலியெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? வெறும் காடு மட்டுமே இருக்குது.
மக்கள் ஒரு இடத்துல குவிஞ்சு கிடக்குறாங்க. அந்த குவிஞ்சு இருக்கிற இடத்துக்கு பேர் மெட்ராஸ், சென்னை. சென்னை சிட்டியில் அவ்வளோ பேரும் குவிஞ்சிருக்காங்க. அங்கே சென்னை சிட்டின்றது வந்தாரை வாழ வைக்கும் ஊர் அப்படின்றாங்க. நிஜமாவே அந்த வந்தாரை வாழ வைக்கும் ஊரில் எல்லாரும் போயிட்டு அங்கே போய் குவிஞ்சிருக்காங்களே தவிர, ஆனால் அவங்க ஊருக்குள்ளே யாரையும் சேர்க்கறது கிடையாது. அதுதான் உண்மை. யாருமே இந்த குவிஞ்சிருக்கு திருநெல்வேலிக்காரன்னா மெட்ராஸ்லேருந்து எவனாவது வந்து திருநெல்வேலியிலேருந்து வீடு கட்டினானா விரட்டிடுவான். மெட்ராஸ்காரனை ஊருக்குள்ளே சேர்க்கக்கூடாது, அதுதான். ஆனால் அவன் போயிட்டு மெட்ராஸில் போய் உட்காந்துப்பான். இதுதான் நடக்குது, அவ்வளோதான். அதனால இந்த ஒரு சில கிராமங்கள்லாம் வளரலன்னு நினைக்கிறேன் நான். சுத்தமாக வளரல. இங்கெல்லாம் சுற்றி பார்த்தோன்னா சுத்தமாக வளர்ச்சியே கிடையாது. வளர்ச்சின்றது சுத்தமாக கிடையாது. பழங்கால மனிதர்கள் தான் இப்போதைக்கு புதுசாக டிவியை பார்த்து மேக்கப் போட்டுக்கிட்டு, நிஜமா இப்போ டிவியை பார்த்து மேக்கப் போட்டுக்கிட்டு ஹீரோயின் மாரி சுற்றுறாங்க, அவ்வளோதான். அதுக்கு காரணம் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் டிவி மட்டும்தான் அதுக்கு காரணம், அவ்வளோதான். ஆனால் பழங்கால மனிதர்கள் தான் இவங்கெல்லாம் பழங்கால மனிதர்கள். இவங்க மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்கால மனிதர்கள், அவ்வளோதான். வெறும் 20 தான். 21வது ஜீசஸ் பக்கத்தில் தான் இருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜீசஸ் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்னு. தலைமுறையாக மனிதர்கள் தாண்டி வந்து பக்கத்தில் தான் இருக்காருன்னு நான் எப்பாட்ட கேட்டேன். அப்பா கிறிஸ்தேரியாருக்கு முன்னாடி உள்ளவர் பேர் என்ன எனக்கு தெரியலம்மா நாங்கள், அவ்வளோதான். நிஜமாவே எனக்கு தெரியல. நான் கேட்டு பார்த்தேன் அப்போ நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ இல்லை, ஒரு 7வது 8வது படிக்கும் போதுலேருந்து எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை. நிஜமாக ஒரு 7வது 8வது படிக்கும் போதுலேருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆசை. அதனால நான் எப்பாட்டி கேட்டு பார்த்தேன். அப்போ பேர் தெரியல அப்படின்னாங்க. சரின்னு இருந்துட்டேன், அவ்வளோதான்.